ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ராவணன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பார் போல இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி தான் தர்ஷினியை வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியாவது நம்ம தர்ஷினியை காப்பாற்றியே ஆகணும், அவளை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஜனனி. அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கு கால் பண்ணி அவங்களுமே கடைசியில் மாட்டிக்கிட்டு ஒரு வழியாக அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு வழியாக நம்ம தர்ஷினியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ என்ட்ரி கொடுத்தது மட்டும் கிடையாது, நம்ம தர்ஷினியை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண வந்து சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஆள், அந்த விகே அப்படிங்கிற அந்த ஆள் வந்து தர்ஷினியை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ராவணன் வந்து அந்த ஆளை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஆளை வந்து கொலை பண்ணிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினி வந்து மயக்கமாயிடுறாங்க. இதனால இதாண்டா சரியான டைம், ஏன்னா வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் தான் அவளை வந்து கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கான். அதை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும், இல்லை அப்படின்னு நம்ம மேலே இருக்கிற மரியாதையும் போயிடும். நம்ம சொல்கிற எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க நமக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ண இந்த ராவணன் வந்து சரியாக எல்லா பிளானையுமே கரெக்டாக வந்து பண்ணிட்டு ஸோ எல்லாமே முடிஞ்சு ஒரு வழியாக இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் தூக்கி போட்டுட்டு வந்து போயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு வந்தவுடனே வந்து பயங்கரமாக வந்து நம்ம ஈஸ்வரி வந்து அழுகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என் பொண்ணு இருக்காளே, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க. ஆனால் நம்ம தர்ஷினியால் எதுவுமே பேச முடியல. கொஞ்சம் அவங்கள மயக்க நிலையில் இருக்கிறதுனால எதுவுமே அப்போதைக்கு பேச முடியாததுனால உடனே போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வைங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஸோ தர்ஷினியையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசாலாட்சி வந்து சக்திக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த தம்பி தான் கூட்டிகிட்டு வந்து விட்டாருப்பா, அவன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சொல்லும்போது அப்போ தான் சக்திக்கு வந்து புரியுது இது எல்லாமே அவனோட பிளான் தான். ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஆள் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அன்னைக்கே எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு ஜனனி, ஆனால் இப்போ எனக்கு அது வந்து கிளியர் ஆயிருச்சு. அந்த ஆளை நம்ம நம்பவே கூடாது, ஏதோ ஒரு விஷயத்த எல்லாருக்குமே வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் உள்ளேயே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன சொல்கிற சக்தி, நீ சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஜனனி, உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த ஆள் வீட்டுக்குள்ளே வந்தது வந்து சுத்தமாக யாருக்குமே பிடிக்கல. அது மட்டும் கிடையாது, என்ன சொன்னாலும் சரி அதை தான் வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆளுங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த டைமிங்கில் வீட்டுக்கு போனால் அது சரிப்பட்டு வராது. உடனே நம்ம போயிட்டு சாரு பலமாவை வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து வெளியில் நம்ம போனோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நம்ம வெளியில் இருக்கிறது வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால இதை நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ஒரு ஆட்டோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஜாருமேலா மேம் வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இந்த ஒரு நிலைமையில பார்ப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணி தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் நம்ம வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டால, அவளை கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, அப்போ தான் அவளும் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகி வருவா. அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அழுகாதீங்க, அவள் முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்து அழுகிறது அவளுக்கு இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால ஸோ உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கீழே வந்துடுறாங்க. வந்தவுடனே வந்து நம்ம ஈஸ்வரி வந்து பயங்கரமாக வந்து அழுது அப்படியே வந்து நடிச்சு இடிச்சு நம்ம ராவணன் கிட்ட வந்து ரொம்பவே நன்றி தம்பி, உங்களுக்கு நான் எப்படி நான் மன்னிப்பு கேட்க போகிறேன், எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா என் பொண்ணையே நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கரெக்டாக வந்து இந்த ஆதி குணசேகரும் சேம் அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. என் உயிரையே நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க தம்பி. அது மட்டும் கிடையாது, என் பொண்ணுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் தான் எனக்கு வந்து உசுறு. அப்படிப்பட்ட என் உசுரையே நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் வந்து கொடுப்பேன். என் உயிரை கூட கேட்டால் கூட நான் தாராளமாக உங்ககிட்ட கொடுத்துருவேன் தம்பி. நீங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொன்னதை மட்டும் செய்யலை, நீங்கள் வந்து இந்த வீட்டில் ஒரு ஆளாகவே மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக நம்ம ஆதி குணசேகரனும் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து தான் வாயிலேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளானையுமே இந்த ஆள் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஆளே சொல்லிட்டாரு, என் உயிரை வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அதை எடுக்கிறதுக்காக தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. அந்த விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இவங்க யாருக்குமே வந்து தெரியாததுனால இவங்க வந்து அப்படியே பயங்கரமாக வந்து அந்த ஆளை போட்டு பில்டப் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உடனே கரிகாலனும் வந்து இப்படியே பேசிக்கிட்டு தான் இப்படி அதான் புள்ள வந்துருச்சுல, வாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து நம்ம சாப்பிடுவோம், பசிக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாமல் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். சரி தம்பி, நீங்கள் வந்து சொன்னதை கரெக்டாக செஞ்சிட்டீங்க, ஆனால் அந்த சக்தி ஜனனி அவங்க 2 பேரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது இங்கே பாருங்கள் சார், இப்போதைக்கு நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது, போலீஸ் அவங்கள வந்து பார்த்துப்பாங்க.
நிச்சயமா அவங்களால வந்து ஊருக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ராவணன் சொல்றாங்க. கண்டிப்பா வந்து அவங்க வரவே கூடாது. அதுவும் இந்த வீட்டை முக்கியமா மிதிக்கவே கூடாது. அப்படி மட்டும் மிதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பிளான் அடுத்து இவன் பண்ண போறான்னு தெரியல. இப்போ இவங்க வந்து ஜனனி மேல இருக்கிற அந்த பிரச்சனைய வந்து எப்படி சரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த ட்விஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.